Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல ரொம்ப பாரம்பரியமான எல்லோருக்கும் பிடிச்ச சாஃப்ட்டான அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் போல மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அரிசி இந்த மாதிரி குண்டா இருக்கணும். அப்பதான் அதிரசம் நல்லா இருக்கும். இப்போ இதில தண்ணி ஊத்தி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற விடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அரிசி சூப்பரா ஊறி வந்திருக்கு. அடுத்ததா ஒரு அகலமான பிளேட்ல ஒரு வெள்ளை துணியை விரிச்சு வச்சுக்கலாம். இதில நாம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை தண்ணீரை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியை இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த அரிசி ஃபேனுக்கு அடியில ஒரு அரை மணி நேரம் நல்லா காயட்டும். அரிசியில ஈரப்பதம் இருக்கணும், ஆனா தண்ணி இருக்க கூடாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து இத நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். அடுத்ததா சின்ன கண் இருக்கிற சல்லடையா பார்த்து இந்த மாவை கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஈரமாவு அப்படின்றதுனால சலிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கையை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இந்த அளவு கப்பி இருக்கு. இத மறுபடியும் மிக்ஸர் ஜாருக்கு மாத்தி ஒரு தடவை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துறலாம். அடுத்ததா இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இவ்ளோ கப்பி நமக்கு கிடைச்சிருக்கு. இது நமக்கு தேவையில்லை. மாவை இந்த மாதிரி நைஸா அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவுல ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததா நம்ம அதிரசத்துக்கு பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு panல 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் சரியான அளவா இருக்கும். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இத வடிகட்டி அதுல தூசு மண்ணு இருந்தா எடுத்துறலாம். அடுத்ததா அதே பேனை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்ல கரைசலை சேர்த்துக்கலாம். அதிரசத்துக்கு பாகு பதம் ரொம்பவே முக்கியம். சோ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணலாம். பதம் செக் பண்றதுக்காக வெல்ல பாக கொஞ்சமா எடுத்து தண்ணியில விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கரைஞ்சதுனா பதம் சரியா இல்லைன்னு அர்த்தம். இத மறுபடியும் அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இப்போ கொஞ்சமா எடுத்து மறுபடியும் ஊத்தி பார்க்கலாம். பாருங்க வெல்லம் அழகா கரையாம நிக்குது. இந்த மாதிரி கையில எடுக்கும்போது கையில எடுக்க வரணும். இதுதான் அதிரசம் செய்யறதுக்கு கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாகுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா நாம அரைச்சி வச்சிருக்கிற ஈரமாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை மொத்தமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாகு சூடா இருக்கும்போதே நம்ம மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நாம அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவுக்கும் செஞ்சு வச்சிருக்கிற பாகுக்கும் கரெக்டா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எடுத்து ஊத்தும்போது இந்த மாதிரி அழகா விழணும்.
அப்போ தான் பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி அழகாக வரணும். இப்படி வந்தால் தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். மாவு நல்லா ஆறின பிறகு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். சூடாக இருக்கும்போது மூடாதீங்க. இப்படியே இந்த மாவு ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊறி வரட்டும். 2 நாள் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நெய்யெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை கைகளால் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. நாம் இதை கைகளால் எடுக்க எடுக்க நல்ல இலக்கம் கொடுக்கும். அதிரசத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காய விடலாம். அதிரசம் தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அடுத்ததான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அதிரச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். எண்ணெயும் காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் அதிரசம் சீக்கிரமாக வெந்து வரும். இந்த தடிமனில் தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசத்தை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் அதிரசம் அழகாக மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அதிரசம் மேலே எலும்பி வந்ததும் அதை திருப்பி விட்டுட்டு அடுத்த அதிரசத்தை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா அதிரசத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி அதிரசம் அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.